சம்பளம் வாங்கிடா. சம்பளம் நான் உனக்கு நாங்க தர்மர் பட்டாபிஷேகம் என்ன கூட்ட அடிக்கிறோம். உனக்கு சம்பளத்தை நான் கூட்டி தரேன்டா. நான் கூட்டி கொடுக்குறேன். மேல மேல போட்டு தரேன். ஏண்டா 40 வயசு வரைக்கும் நான் கலந்து வரைக்கும் நீ பாத்தீங்க. யார் சொன்னா? நீ சொல்லல. எந்த தேவடியா பையன் சொன்னாரு? எவன் சொன்னதுடா? இந்த தேவடியா பையன் தான். ஐயா ஏய் அது மாதிரிலாம் சொல்ல தேவடியா நான். யார் தேவடியா? யார் தேவடியா? தெய்வமே. நான் யார் தேவடியா? கல்லணை நம்பலாம். இந்த குள்ள பையனை நம்ப கூடாது. மூச்சு விட மாட்டான். வாய் கொடுக்கத்தே கரம்பா கிடக்குது. அதை ஓட்டி மெல்லா கொட்டை போடலான்னு பேசிக்கிறோம். எப்ப மெல்லாட்ட போடுவாங்க? மெல்லாட்ட போற நேரமாயாது மாசமா இது நேரம் இல்ல. சித்திர மடங்கு பயிர் தான் நடுவாங்க. எங்கடா எல்லாத்தையும் போடுவாங்க. மொழியில பட்டுச்சு. மொழியில பட்டுச்சா? சாட்சி முனை வந்து பட்டுச்சா? நான் எப்படி இருந்தேன்? நான் எப்படி இருந்தேன்? வயசானாலும் உன் அழக ஸ்டைல உன்னை விட்டு போகல. வீடு பத்தி எரியும்போது சீட்டு ஆகிட்டு வாடானா வீடுக்கு நெருப்பு ஆகுது. அதான் பத்திக்கு நீ ஏறித வீடுக்கு நெருப்பு போட்டாங்க. இப்படி செய்யலாமான்னு கேட்டேன். இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இப்ப செய்ய முடியாது. சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு கையில வேன்ல போக சொல்ல செய்யலாம். நீ யாருன்னா 50 சென்ட்டுக்கு நாத்து எடுத்துட்டு தான் ஏறி வருவ. நீ கரையில நாத்து எடுக்கிற ஆளு மூச்சை தெரியாது. மொத்தல பிடிக்கிற மூச்சியும் கூட பிடிக்கிற மூச்சு தெரியாது. அதான் ஆரம்பத்தை நம்பலாம். என்னத்தான் பண்ண அப்படி உன்னா? என் தாலி அத்துட்டானா? என் பூ மட்டும் பறிச்சு. அம்மா சரி, நான் பட்டா பட்டு போட்டுக்கிற போது பட்டு கூட்டா எந்த பொம்பளமா பட்டா பட்டி போட்டு பூவும் போட்ட பறிச்சா என் மகளா நினைச்சு பாக்குற என் சக்காத்தால நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்க சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கல, ஒரு சொல்லு சொல்லல, ஒரு வேலை வாங்கல. தட்டாத தங்குற இடம். சாப்பாடு போய் தங்குற இடம். பையன் எடுத்துட்டு வீட்டுக்கு அடிச்சது கவலைப்படுறேன். காலி அடிச்சு எனக்கு யாரா இருக்காரு? நான் இட்டு போய் உனக்கு தாலி கட்டுறேன். அம்மா பூ போட்டு எதுக்கு பறிச்ச? அப்படி இருக்காது பாவி முண்டை. பெத்தவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. இதே சாக்கல என் மகனை தூக்கம் வந்துட்டு இதே சாக்கல பொன்னாட்டி ராத்துறாங்கள கட்டி புடிச்சு 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 ஒரு சொலைய கழிச்சுக்கிறீங்க. அந்த கருப்புல சோழ கைட்டு போதா அடிப்பாவி வெளிநாட்டுல போய் பட்டிய
இப்படியா தாலியா இருக்கிற படிப்பு படிச்சு உன் அப்பா உன்னை எப்படிலாம் வளர்த்துருப்பான் இப்படியாடி வெளியே எடுத்துன்னு பெத்த அப்பனுக்கு பால்ல பத்து கொடுத்து நீ குழந்தையா இருக்க சொல்ல உன்னை பெத்த உம்மா காலை கலக்கிற புட்டான் உங்களை வளர்ப்பதற்காக ஒப்ப இத 2ஆம் தாரம் தாலி கட்டி 8ஆம் தாரம் உம்மா தாலி கட்டின்னு வர சொல்ல நீங்க பால் குடிக்கிற குழந்தைக்கோ பால் குடிக்கிற குழந்தைக்கோ பாலுன்னு அழுதுங்க அடிச்சிக்கோ பாலே வரலன்னா போதும் சும்மானா சப்பாத்தி அவத்தாடி ஆச்சிக்கோ புரியலையா புள்ள பத்துக்க வக்கீலனாலும் இப்படி மலடியா நிக்கிறா அப்படிலாம் வளர்த்தாங்கல்ல அம்மாவும் தாலி எப்படி முடிக்கிறான் பாரு வந்து வாங்கி பாருங்களா தெரியும் பாக்குற என் அக்காச்சாரா நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறாங்க ஒரு அடி அடி மொன பேசிக்கிறாங்க ஏன் கதையா உங்க கதை இங்க எங்க பேச மாட்டாங்க ஏன் பேசுவாங்க காயில ஏறி வேலை ஏன் கதையா அப்படி என்னடா பேசுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு ஏறி வேலை மாட்டை ஓட்டி போய் வரப்புல கட்டிட்டு வீட்டுக்கு சத்த சேனார் பிராஜுக்கிறேன் 12 மணிக்கு எல்லாம் கிளர்க்கு வரதுக்கு முன்னாடி தாலியா பிடிச்சி விட்டுக்கின்னு எல்லாம் பேசிக்கிற உட்காந்து இருப்பாங்க என்ன பேசுவாங்க இவன் எவனை வச்சுக்கிறான் அவன் நீ யார வச்சுக்கிறா வச்சுக்கிறான் என்ன பேசுவாங்க இந்த பேசுவாங்க கலைதேவி நாடகம் மன்றம் அம்மா நைட்டு வச்சாங்கடி கூத்து நாங்க எல்லாம் போனடி அம்மா ஆரம்பத்துல மகாராணி மாதிரி வந்தா நான் என்னவோ பார்த்தேன் பொய்து வெளிய தேவடிய ஆட்டமா சொல்லி கொடுக்குறியா மாம்பு தலை எட்டி எட்டி பார்த்து ஓடான்ட்டு பயந்துட்டு பார்த்து நாளைக்கு ஏறி வேலையிலையோ ஏறி வேலையிலையோ கொலாவட்ட வேலை செய்யறேன் தண்ணி பிடிக்கிற இடத்துலயா இத பாரு பால் கறவை போய் கரு பால் பாரத ஆரம்பிச்சு சொல்லுவாங்க ஒரு சொல்லு அப்பதான் ஒருத்தர் வந்து உட்காரு முதல்ல இருந்து சொல்லு எல்லாம் பிளானு என்ன பிளானு தெரியாதா அப்பனை ஏன் சாவாச்சா தெரியுமா எதுக்கு அந்த ஏழை சுந்தர் உள்ள லபு நீ எப்படி எதிர் விட்டு கோபால வச்சுங்கிறியோ எதிர் விட்டு கோபால வச்சிருந்து முதல் தாத்து பையனை எப்படி சாவச்சியோ அது மாதிரி இவ பிளானு ஆத்தா புத்தி பொண்ணுக்கு அப்படி எதிர்ப்பு நல்லாக்குதா இதுக்குதான் பெரிய சொல்லிருக்காங்க யாரா எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கிறாங்க உன்னை அங்க வச்சுக்கிறேன் உன்னை கூட்டி வந்து நடுப்புற அரண்மனையில நிக்க வச்சு பேசுறேன் நடுப்புற வச்சுட்டு நான் நடுப்புற ஏன் பொண்ணா இருந்தா பொண்ணுக்கு போட்டு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வச்சு குழந்தை 16 வயசு மாதிரி ஆடுது போடா 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 உட்காரு உட்காரு என் வீட்டு பொண்ணாக அனைத்து உனக்கு நான் போட்டு அழகு பார்த்தேன் சம்பாதிச்சு சொத்து மாட்டுக்கிறேன் இதுல இருந்து இது வரைக்கும் யாரு நான் போட்டு அழகு யாரு வீட்டு சொத்து கூத்துல பையா சொத்து பார்த்து மாட்டியா போடா போடா நாக்கு வைக்கிறோம் பல்ல வளர்க்கணும் நாக்கு எங்க வைக்கிறோம் தானே நிறுத்திட்டு போய் தான் எரிய வைக்கிறோம் அது கூட புரோஜன பையன் நீ எங்கிட்டு வர
காகிதமோடம் கடலலை மீது காகிதமோடம் கடலலை மீது போவது போலி மூவரும் ஆதரவின்றி ஆந்திடுவோடும் அதுபோல் நன்றாய் மூழ்குதல் நன்றாய் காகிதமோடும் கடலலை மீதி போவது போலி மூவரும் போவோம். அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை. ஆண்டவன் இல்லை காகிதமோடும் கடலலை மீதி போவது போனி மூவரும் போவோம். தாயில் உறவும் நிலைக்கவும் இல்லை, தந்தையனிடனோ காத்திடவில்லை. காகிதமோடும் கடலலை மீதி போவது போலி மூவரும் போவோம். ஆதரவின்றி ஆந்திடுமோடும் அதுபோல் நன்றாய் மூழ்குதல் நன்றாம். காகிதமோடும் கடலலை மீதி போவது போலி மூவரும் போவோம், மூவரும் போவோம். ஆண்டவன் எல்லாம் பண்ணிட்டு வந்தான், அங்க வந்துதான் உனக்கு குறை வச்சுட்டான். நீயும் பொம்பளையா மாறலான்னு ஆசை இதுக்கப்புறம் மாறுறமா மாத்தியா? அதெல்லாம் சொல்லி இது அனைத்து யார் வீட்டு சொத்து? நம்ம சொத்து, ஏய், நம்ம சொத்து என்னுடையது. ஆமா, அரண்மனையில கொண்டு அம்மா வீட்டுல மிக்கி சாப்பிட்டு கொட்டின போற
விதி இல்லாத பொண்ணு அவளை கேக்குற நீ தப்பா எடுக்காத செவிடியாடான்னு இந்த பாயம் படத்துக்கு எப்படிலாம் அம்மா பாவம் அவ அணிந்திருந்தாலே பொன் புகை பொன் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்து போய் எங்க வைக்கும் அம்மா பீரோ இருக்கு அரண்மனை வாத்தா வீட்டு வந்து கொடுத்து அமிச்சாங்கல்ல ஓடு 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 பலாப்பாய வித்துங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நாடகத்துக்கு வந்து பலாப்பாய் வாங்கி பலாப்பாய பொட்டிக்காக பின்னாடி ஓடி அடிச்சாச்சு பாவம் பண்ணாரு கரும்பு வெட்டுலாம் எங்க வைக்க அரண்மனையில அம்மா பீரோ கொண்டு போய் வைடா அடியில வைக்கவா மேல வைக்கவா நடுப்புல தான் நாவல் பார்த்து ஏட்டு வாதிப்பா அப்படியே பையா ஏய் பட்டா கட்டல நீ பட்டா ஓடு அப்படியே மறந்தா பட்டற டேய் முள்ளு வாடி என் கால் என்னமோ கால் கட்ட வரல என்னமோ பொண்ணா சட்டை போடுறதுன்னா உன் மேட்ச்னா துணி மடிச்சு வைக்கிறதுன்னா தண்ணி மண்ணு கொடுக்கறதுன்னா ஐயோ நெய் பாய்ச்சி வச்சு விடுறது நெய் பாய்ச்சி உனக்கு அதெல்லாம் தெரியாதா அப்ப ஆட்சி நம்ம வீட்டு கதை ஒரு காலகால பையனுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சு நீ சரியாந்தா நீ சரியாந்தா சொல்லுவானா 25 நாட்கள் நீ இருக்கவே கூடாது நீ வாழக்கூடாது நீ சாகணும் என் கணவர் எப்படி இருந்தாரோ அத மாதிரி நீ செத்து போகணும் நீ யாரும் இருக்கவே கூடாது அன்று மாபெரும் சபையில அமைச்சருக்காக பேசியது நீங்கள் வேற யாரும் பேசல இந்த கோலத்தில் அவர் உன்னை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறது அழாதடா கண்ணெல்லாம் செஞ்சுட்டு இருபது இந்த நாட்டில் இருக்கவே கூடாது அப்பள சாவச்சா இருக்கலாமா அப்ப சாவச்சியா ஆமா அதோ பாத்தியா உயிர் பாகத்திரிய மலை அந்த மலை உச்சி மீது கொண்டு போயிட்டு மலை சேர்ந்து எப்படி நீ ஊரை ஏமாத்திருக்க செங்கற்பட்டு இங்கே இருக்குது செங்கரு பட்டு மலை சேர்ந்தோம் அவளை சாகடிக்கிறோம் விட மாட்டேன் கண்ணேருக்கு புத்தே புத்தே சரோஜா அம்மால 4:30 மணி வரைக்கும் நீ ஆடினா எப்ப நாடகத்தை முடிக்கிறாங்க பாட்டுக்கு வார்த்தை வாழக்கூடாது என்று உரைத்தேனே வாயில வாழக்கூடாதுன்னு சொன்னா சொல்லி தலை சுமை தலைக்கு சுமை ஆகிவிட்டது ஓ வீட்டுக்கார பட்டுக்கிறாரு கூட படுப்போ என் உயிரை போதுடா உயிர் போதா எத்தனை பேர் உயிரை எடுத்திருப்பேன் மகாராணி வாழ வேண்டுமா கேட்டாயா கதையை அம்மா உயிர் போக நேரத்திலே வளர்த்த பாத்தண்டா வளர்த்த பாத்தம் பெற்றெடுத்த தாய் பாத்தத்தை விட உயிர் போக நேரத்தில் அம்மானும் ஓடி வரப்படுறோம் தாட போறியா நாளைக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல திருச்சிருக்காம கொண்டு வந்து சேர்ந்து போ நட கட்டு உயிர் போதுடா போ படி வர பாண்டிச்சேரி பக்கத்துலயா
எப்படி வரா பத்தியா? என்னடா மூணு வச்சுக்கிறா? பெத்த தகப்பனையே சாவடிச்சுக்கிறா பாரு. எங்கன்னா நடக்குமா அது? எத்தனை நாள் தான் நானும் பப்புள் வேஷமா எப்பதான் தெரியும் இந்த திருவிழாவே உன்னாலதான் போயிட்டு சாவரோன்னு உட்கார பப்புனு கருத்தா. அன்பு மாபெரும் சபையில முன்பாக இந்த பொண்ணு என்ன கேட்டா, என்ன பேசினா? என்ன எச்சையல்ல, நான் எச்சையல்ல. அவனை கேட்டா கூட பரவாயில்ல. இந்த மாமாவை பார்த்து நாய் நக்கன கேட்கலாமா? தர்மத்தின் வாழ்வு தர்மத்தின் சூத்து கைவமா அம்மா இப்ப கைவம் போற பாரு. உங்களுக்கு பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு பேச போறான்னு சொன்ன கேட்டியா? கேட்டிருக்க வேண்டும். கை நீட்டி பேசுவேன், நீ பேசுப்போ. பாட்டியா அப்ப மூத்தவங்க தெரியல உம்மால போடு போடு போடு. உம்மால சாமி மந்திரம் எம்மனை கூப்பிடாமா? உம்மால உக்காரியா அத்துடுவோம். அப்படியே தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்டார்? எங்கனா நடக்குமா தெரியும்? பெத்த தகப்பன பால விஷ வச்சு யாராவது சாவடிப்பாங்களோ? சத்தியமாக எந்த பாவிகின்றே தெரியவில்லை. பால விஷம் என்னுடைய தந்தை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரன் என் மீது பழித்து விட்டு விட்டார்கள். உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு முடியல நாட்டுக்கு இந்த பாவி எங்க இருக்கின்றார்? இறங்கி விட்டது. ஆகையால் இந்த உண்மை ரகசியத்தை நான் உன்னிடம் சொல்ல போகிறேன். அப்படியா? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரனை நான் கண்டுபிடித்து கொடுத்து விட்டார். நீங்க காட்டி கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் எதை கேட்டாலும் தரையில்லாமல் எதை கேட்டாலுமா? எதை கேட்டாலுமா? உங்களுடைய பார்வையே சரி கிடையாது. பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் அவன் இங்குதான் இருக்கிறான். அவனுக்கு மேடை மீது தான் இருக்கிறான். நீ நல்லா நாசமா போயிட்டு விடாடி. அடி அடி நீ கிடக்குறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? அப்படி துப்புடு படுத்து விடாடி. ஐயோ பைபாஸ்ல பாப்பனா
ஒப்பாவை நான் சாவடிச்சேன். பால்ல நான் விஷத்தை கலந்தேன். நீ தான் நீ செஞ்சிருப்ப. ஓ, எனக்கு பால்ல டீ தூள் கூட கலக்க தெரியாது. இந்த பாவிய விஷத்தை கலந்திருப்ப. இதை எந்த புண்ணாக்கு தூணுவான்? பழத்தக்காடா சாப்பிட்டா பால வச்சு வச்சு நீ இல்லையா? இவனுக்கு என்ன தெரியும்? இவனை ஒரு மஞ்சள் போட்டு நம்பர் அவங்க சோப்பு போட்டேன். ஐயா அவன் இல்லைன்னா வேறு யார் ஐயா? இப்போது கூறுகிறேன், உன் தந்தைக்கு என்னுடைய தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொள்ளைக்காரன் யார் தெரியுமா? யாரு? இன்னும் சொல்லிவிட்டமா? யார் அந்த பாவி? ஐயாம் இந்த VIP. ஐயோ என்ன கொள்ளற சத்து கட்டியா? என்னடா யாரையா? என்னடா யாரா? இந்த இந்தி காட்சி என்ன ஆனவர்தா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திரக்கார மேல கைய வச்சிருக்கேன். அதை இந்த மலையாளத்தை காட்ட சொல்லுங்க. ஏய், நீ அடிக்கிற இவள அடிக்கிறா வரும்போது செவிலி மாட்டு ஒருத்த கொடுத்தாண்டா இந்த பக்கம் எழுதி கொடுத்துக்கிறாங்க வழி. என்ன எழுதி கொடுத்துக்கிறாங்க? மேல் கதிர்பூர் வழி. என்ன ஊரு? மேட்டுப்பாடு. இங்க இருந்து இறங்கி போய் மேட்டுக்குப்பத்துல போய் நின்னுங்களாமா. இதனாலதாம்மா 1/2 மணி நேரம் லேட்டு. காஞ்சிபுரம் வாடா மேல் கதிர்பூர் போற வழியில நின்றானா மேட்டுக்குப்பம் போய் நின்னுங்களாம். போய் மேட்டுப்பாடு பாடு அட பாவி, உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. இப்போது நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உங்கள் இருவருக்கும் அம்மால உக்காந்தி ஒண்ணுக்கு பேரு உனக்கே இம்மா தனா இன்னுக்கு பேரு எங்களுக்கு அம்மா சிரிக்காதடா, சீத பேசி வாயா. ஆகவே இருபதை கொண்டு போர் போட்டு போய் ஸ்டேஷன் நடந்து கிடக்குறான். அவனை பார்த்து பொறம்போக்குன்னு கேக்குறேன். வேற மாதிரி எத்தனை மாட்டேன் எரிவிட்டு கோயம்பு செஞ்சு கையால கொடுத்தா எங்க ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்துடும். ஐஸ் இல்ல உல்பி கூட்டி ஆமா கூட்டி ஆமா நீ ஆமைங்களா பார்த்துட்டு ஆமா நீ சொன்னியா என்ன சொல்லி டபுள் அவுட் அடிக்க மாட்டாரான்னு கேட்டுக்கிறான். தண்ணி எடுத்து அந்த குடுக்குற அதை பாரு. போவிட நீ கவலை வேற மொன வாங்கி வச்சுக்கலாம். தண்ணி கொண்டாந்து கொடுக்குற தண்ணி நான் எப்படி எடுக்கிறது கையால மச்சான் நீ எந்த விட மச்சான் 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 வாயில வச்சா உங்க இழிவாக பேசுவதற்கு காரணமே இவன் தான். நான் கூட கிடையாது ஐயா. கதை புக்குல அது மாதிரி எழுதி வச்சிருக்கேன்.
இடமே கிடையாது. செல்லுமிடா அரவங்காடு சிறுகால சூத்து வாயில பேசியா வேலைக்கார சொல்லி எச்சல யாரு இப்போ எச்சல யார ஒரு கையை இப்படி காட்டலையோ 4 வரல சபா இனிமே எச்சல யாரு நீதான். ஐயோ நான் எச்சல இவதான் எச்சல அடுத்தது உதவாங்க உருவாக்குறாங்க. ஆமா நான் எப்படி பட்டமா என்ன டமாச்சா காரோண்டாக்கும் அவன் மூஞ்சில கார் துப்புடா மூஞ்சில சொல்லியா நான் நினைத்தால் இந்த மகேந்திர நாடு நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு அதுக்கு சூடு தானே பேசுவது நேரம் கிடையாது செத்தை போறவனை ஏன்டா பொட்டுன்னு கேக்குறா போறவனை ஏன் பொட்டுன்னு கேக்குறா அவர் பார்த்தா பொட்டு மேல அவர் கத்து அப்ப பொட்டையா பொட்டையாடா என்ன எதுக்கு சொல்றான் ஏந்துரா ஐயோ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி நான் ஒரு நல்ல மாதிரி பேசுறான் என்னென்னமா பண்ண சொல்றேன் பாவி நல்ல கட்டிக்கு போவியா நான் செத்துறேம்மா உன்னை சாடியில போட்டு மாற போறாங்க பாரு காலையில பாட்டுமா நான் செத்துறேன் 50,000 வாங்கி நீங்களே பங்குச்சு வச்சுக்கோங்க போறீங்க இல்லடா ஐயங்குளம் தாண்ட மாட்டீங்க 3 கரு வேலை பாருங்க அதே மாதிரிதான் நீ வரணும் பாத்துக்கோ உன்னை நீ தான் பாத்துக்கிற நகதி ஆவியோ முதல் சைடு இருக்குது பக்கத்துல கண்ணாடி இருக்குது பாரு அங்க தலையை வச்சுட்டு பாத்துக்கிறேன் டிரைவர் பலாப்பழம் போடுற மாதிரி போடுறோம் அவனா பிபி ஏறி சரிங்க தடவி நடக்கிறான் விளையாட்டு விளையாக முடித்து விட்டு ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி களத்திலே ஓடு வாழ பிரம்மதேவர் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உனக்கு அம்மா இப்பேற்பட்ட நிலைமை அம்மா வெளுத்ததெல்லாம் பாட நினைக்கிறேன் உன் நல்ல மனதுக்கா இப்பேற்பட்ட நிலைமை நடக்கணும். வாய் வடநாட்டிலே பிறந்தவன் வாழ வழி இல்லாத இந்த நாட்டுக்கு ஓடி வந்தான். உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தான். பதவி வரும் பொழுதே பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாடுக்கு வராது. பால்ல விஷம் கலந்து ஒப்புனஸா வச்சுட்டு பழி உமீது போட்டுட்டானம்மா. இப்பேற்பட்ட செயலை செய்தாடே அவன் போற பஸ் கவுரும் அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி ஐயோ 1 kg ஆவானோ அவன் என்ன
முன்னாடி சொல்றாங்க மாவா அந்த பொட்ட பையன் வந்து என்ன ஒரு சாட்டால் தான் அடிப்பானா யார் 2 சாட்டாலும் அடிக்க மாட்டான்னு இவனை விடலாமா விடலாமா மூத்த தாண்டா கீப் அவன் வைத்ததுதான் சட்டம், அவன் தீர்த்துவதுதான் திட்டம். நீ கூறினாயே தருமம் வெல்லும் என்று, ஒரு நாள் வெல்லும். அப்பேற்பட்ட மகாபாரதத்திலே தருமன் சூதாடினான், நாடு இழந்தான், நகரம் இழந்தான், உப்பு சட்டி உறவுகளை இழந்தான், உடன் பிறந்த தம்பிமார்களை இழந்தான், கட்டிய மனைவி பாஞ்சாலியை பகலில் வைத்து தோற்றான். 13 ஆண்டு கால வனவாசம் சென்றான். அப்பேற்பட்ட தருமனுக்கே அந்த நிலைமை, தாய்ப்பட்ட நிலைமை கவலை கொள்ளாது. தாய் குலங்களே, பெண் குலத்தின் பொன் விளக்குகளே, மக்களை பெற்ற மகராசிகளே, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். பாவம்மா, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமா? பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பித்தான் கொடுக்குறோம், ஆம்பளைய நம்பி எந்த கம்மியாட்டி கொடுக்குறோம் சொல்லுமா. பணம் இல்லைன்னு கவலைப்படாது. உங்க காதல மூக்கல கட்ட கைட்டு ஏற்றாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டுக்குங்க, இல்ல அது முயவு போனா முயவு போட்டோம்.